தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஒரு 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 ப்ராடக்ட் இந்தியாவில் வேறு எங்கேயுமே செய்ய முடியாது. இந்த குவாலிட்டியில் அவுட்புட்டு, இந்த பேஸில், இந்த கவர்னன்ஸோட ஸ்பீடில், இந்த பேஸில், இந்த குவாலிட்டியில் இந்தியாவில் வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டோட ப்ராடக்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எங்கேயும் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கான குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ குவாலிட்டி டேலண்ட். அடிப்படையில் டேலண்ட் தேவை. இந்த டேலண்ட் இல்லைனா எங்கே போவீங்க? நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தலாம். அங்கே இருக்கிற ஆட்கள் அதை சரியாக செஞ்சு அந்த 0 parts per billion டிஃபெக்ட்ஸ் வரணும்ல. டிஃபெக்ட் 0, ஒரு பில்லியன் பாட்டு பண்ணால் கூட 0 டிஃபெக்டரா அப்படின்னு சொல்கிறது வேறு எத்தனை ஸ்டேட்டில் இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குது. அதனால் இங்கே வருவாங்க, வேறு வழியில் வருவாங்க. நிச்சயமாக வர வைப்போம், நிச்சயமாக வர வைப்போம். நம்ம டேலண்ட்டை வச்சு வர வைப்போம். அது நீங்கள் ரொம்ப செவிகட்டர் கேட்கறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு வாரத்தில் இன்னொரு சிறப்பான அறிவிப்பு இருக்குது. அதுக்கு பில்டப் பண்ணிகிட்ருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முதலமைச்சர் அவர்களின் உத்தரவு கிடைத்த உடனே நிச்சயமாக ஒரு மிக சிறப்பான அனௌன்ஸ்மெண்ட் அந்த செக்டரில் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா நம்ம இப்படி ஒரு டைரெக்ஷனில் போகிறோம், அவங்க பாட்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களேங்க. நீங்கள் என்ன வேணால் எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். தலைவர் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் என்ன தான் நிதியை கொடுக்காட்டி கூட தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், போராடும், வெல்லும். செமிகண்டக்டர் தொழிலும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இது டெஸ்லா வந்து தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் சொல்கிறேன், நம்ம ஒரு இவி மேனுஃபேக்சரர் யாராக இருந்தாலும், ஒரு இன்வெஸ்டர் யாராக இருந்தாலும், தெளிவான இன்வெஸ்டர் யாராக இருந்தாலும் நம்மளோட ஈகோ சிஸ்டமில் யாராலையும் பீட் பண்ண முடியாது. ஸோ அன்லெஸ் தே ஆர் டேக்கன் சம்வேர், த ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் இஸ் தமிழ்நாடு. அண்ட் வி ஆர் ஆல்சோ அஃப்கோர்ஸ் ரீச்சிங் அவுட் டு எவ்ரி மேனுஃபேக்சரர். எல்லா மேனுஃபேக்சரர், லீடிங் மேனுஃபேக்சரர் எல்லார்கிட்டையும் பேசி தான் இருக்கும். நம்மளோட திறமையை பற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். நம்மளோட கேப்பபிலிட்டிஸை பற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. ஆமாம், அதான் அதுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் உங்கள் எல்லா சேனல்ஸும் பார்த்து தான் இருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஆமாம், அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கமர்ஷியல் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ட்ரம்ப் ரெஜிம் சேஞ்ச்னால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. அப்புறம் சரியாகி இப்போ கொஞ்சம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. பட் என்னென்ன காம்பனன்ட்ஸு பண்ண போகிறாங்க, ஏன்னா இப்போ மூடிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் எதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுறது முடிவு ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க அதையும். ஸோ அதுக்கான முதற்கட்ட வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெகு விரைவில் திட்டங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. Anything else? Yeah, good morning. I want to ask, I'm not sure if I'm asking the right person. The offshore wind energy policies from Tamil Nadu. How we are? ஆஃப்ஷோர் விண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அண்ட் குஜராத் கோர்ஸ் 2 கோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பர்சனலாக எங்களுக்கு வந்து கன்னியாகுமரி கோஸ்ட்டில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணிக்கிற இடம் வந்து ஒரு சில இடம் வந்து எங்களுக்கு பர்சனலாக ஐம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் இட். அது இன்னும் கிளாரிட்டி கொடுக்கணும் அவங்க. ஏன்னா அங்கே நிறைய அந்த கோரல் ஏரியா இருக்கிறத தவிர்த்துட்டு மீதி இடத்துல பண்ணணும் அப்படின்றது எங்களோட தாட்டு. பட் அதை தாண்டி தமிழ்நாட்டில் வந்து ஏறத்தாழ 60 gig ப்ளஸுக்கு இருக்குது. 60 gig ப்ளஸ் ஆஃப்ஷோர் விண்டு கெப்பாசிட்டி இருக்குது. நிறைய பேர் அதை இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த டெக்கு மெச்சூர் ஆகலை, இன்னும் பெருசாக மெச்சூர் ஆகி வரல. அது இன்னும் வந்து அதுலேருந்து தயாரிக்கப்படுற அந்த எனர்ஜி வந்து அதோட காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகுமான்றது தெரியல. அதனால தான் வி ஆர் பிளேயிங் இட் டவுன். அவங்க இப்போ தான் குறிப்பிட்டு தான் போட்டிருக்காங்க. No, it's not the government. Government is willing to do, we are more than willing to get the investments in. The problem is with the end அவங்க செல் பண்ணணும்ல. வர இன்வெஸ்டருக்கு பணம் அவங்க எங்கேருந்து யாருக்காவது கிரிட்டுக்கு கொடுத்தா தானே, சம்பாரிச்சா தானே அவங்களால அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் கம்மியாக ரொம்ப இதாக இருக்கும். இந்த கிரிட் இல்லை அவங்க வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இனிஷியல் காஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க, நாட் ஆன் த காஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த பர் யூனிட் ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க. This is right. ஸோ பர் யூனிட் ரேட்டில் அவங்க கொடுக்கல இன்னும். பட் இன்வெஸ்டர்ஸ்லாம் பர் யூனிட் ரேட்டில் கேட்டுட்ருக்காங்க. ஸ்டில் டிஸ்கஷன். இட்ஸ் கொஞ்சம் லாங் ஷார்ட் தான். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆஃப்ஷோர் எனர்ஜி அது டைம் ஆகும். பட் ஆனால் நிச்சயமாக நம்ம அதை டேப் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிற குவான்டம் ஆஃப் விண்டு வந்து ரொம்ப ஹை. 60 gig அதிலே வந்துடும். கண்டினியூஸாக இருக்கும். கிரிட் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக விண்ட் சப்ளை இருக்கும். நம்ம ஆன்ஷோர் மாதிரி 4 மாதத்துக்கு மட்டும் இருக்காது. இது கண்டினியூஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ கிரிட்டு ஸ்டேபிளாக இருக்கும். இல்லாட்டி இப்போ நீங்கள் சோலார் எடுத்திங்கன்னா காலையில் கிடைக்குது, நைட்டு ஒன்றும் இல்லை, நைட் திருப்பி பீக் ஆகலாம், நம்ம ஹை காஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கணும்னா ஸ்டேபிளாக ரினியூவபிள் பவர் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அது கரெக்டான இடத்துல போடணும். we are very clear about that. ஆட்சிக்கு வந்தது இது எங்களோட முடிவு கிடையாது. இது வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற கிளாரிட்டி கொடுக்கணும் அவங்க. சரிங்களா? அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை
பட் இன்னும் அவங்க வந்து இதுக்கான சரியான தேவையான இன்சென்டிவ்ஸை இன்னும் கொடுக்கல. இன்னும் அந்த they have to subsidize it further நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.